பார்த்தீங்கன்னா இது ஒரு மரம் ஃபுல்லாக பாசி பிடிச்சிருக்குது பாருங்கள். பாசி முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளோஸ்அப் கொண்டு போகிறேன் பாருங்கள். ஒரு அது உள்ளே ஏதோ மரம் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி மரங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் இன்னும் ஒரு 50 வருஷம் இருந்ததுன்னா மரத்தில் ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி மரங்கள் காற்றோ தீயோ வந்து அழிச்சிரும். ஃபுல்லாக மூங்கில். இந்த மாதிரி ஒரு மூங்கில் காட்டை தான் அழித்து பெங்களூர் ஏர்போர்ட்டை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை நிற்க சொல்லலை, அதனால நான் போயிட்டுருக்கேன். ஏதாவது சொல்லுவாரான்னு தெரியல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து ஏற்கனவே லோக்கல்ஸ் இந்த சைடு நடந்து போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரக்கராக இது உள்ள இப்போ இந்த சீசனில் வர்றது நாங்கள் தான். அண்டு அதை நான் தான் சொல்லலாம், ஏன்னா நான் தான் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கேன். ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான்ல. அங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த மரம் வந்து டோட்டலாகவே ஏதாவது இந்த மாதிரி பாசி பிடிச்சிருக்கிற மரம் கொஞ்ச நாள் ஆகும்போது என்னென்னா அதோட மொத்த சத்துமே போயிடும். அதுக்கிட்ட இருந்து இந்த பாசி எல்லாத்தையும் உறிஞ்சிடும். உறிஞ்ச பிறகு அதுக்கு பலமே இருக்காது. அப்புறம் காற்று வரும்போது ஆட்டோமேட்டிக்காக முறிஞ்சு விழுந்துடும். ஸோ கீழே இருக்க சின்ன சின்ன செடிகளுக்கு சன்லைட் கிடைக்கும்போது அது வளர தொடங்கும். இது இயற்கையின் நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதில் படித்த ஞாபகம் இல்லை, ஆனால் இதுதான் இயற்கையின் நீதி.